கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கிறேன். எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்திலுள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். பின்பு யோசேப்பு தன் தகப்பன் ஆகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் என்பதாய் நாம் இப்பொழுது இந்த வசனங்களில் வாசித்தோம். இந்த எகிப்து தேசம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து உன் சகோதரர்களையும் உன் தகப்பனையும் தங்க செய். உன் சகோதரர்கள் திறமையானவர்களை ஆடு மாடுகளை விசாரிக்கும் தலைவர்களாக வை என்று சொல்லுகிறான் பார்வோன். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறான் என்பதாய் நாம் பார்த்தோம். இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த எகிப்தியருக்கும் எபிரேயருக்கும் ஒத்து போகாது. அதாவது எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒத்துப்போவதில்லை. நீங்கள் 43ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது எகிப்தியரை அவர்கள் ஒரு அருவருப்பாய் நினைத்தார்கள். மேலும் ஒரு வசனத்தில் 46ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் யோசேப்பு அண்ணன்மார்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? மேய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்தியருக்கு அருவருப்பாக இருக்கிறார்கள் என்றான். ஆகவே என்ன பார்க்கிறோம் என்றால், எகிப்தியருக்கு அருவருப்பான ஒரு குலம் எபிரேயர், ஒரு குலம் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். எகிப்தியர் இந்த இஸ்ரவேலரை கீழாக நினைப்பார்கள். தாழ்ந்த ஜாதி என்று கூட சொல்லலாம். நம்ம வழக்கத்தில் முடி சொன்னால் தாழ்ந்த ஜாதியினர் எகிப்தியர் உயர்ந்த ஜாதி என்றும் இஸ்ரவேல் தாழ்ந்த ஜாதி என்றும் அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தாலும், பார்வோன் உயர்ந்தவனாக இருந்தாலும் யாக்கோபிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குகிறான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறதாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்வாக பெரியவனாக நினைத்த பார்வோன் கீழானவர்களாகி நினைக்கிற எபிரேயனாகிய யாக்கோபிடத்தில் பார்வோன் ஆசீர்வாதங்களை பெறுகிறார். இங்கே ஒன்றை கவனிங்க. ராஜாவாக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும், அதிகாரங்களாக இருந்தாலும் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு கீழ்தான். பெரிய அதிகாரங்களும் தலைவர்களும் நம்மால் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்றோ அதிகாரம் படைத்தவன் என்றோ வேறுபாடுகள் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் தான் எல்லோரை விட மேலானவர்கள். அதை நாம் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு மேலாக எந்த அதிகாரமும் இல்லை. எஸ்தர் சரித்திரத்தில் ஆமானின் மனைவி ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆமானை பார்த்து. ஆமான் அவமானப்பட்டு தோற்று போய் ஆமான் மனைவி இடத்தில் போய் நிற்கும்போது அவள் சொல்கிறாள், அவன் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்கிறான். நீ ஒருவேளை பெரிய ஆளாக இருக்கலாம், அதாவது அந்த ராஜாங்கத்தில் நீ பெரிய ஆளாக இருக்கலாம், ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கலாம், உன் அதிகாரம் பெரிதாக இருக்கலாம். இருந்தாலும் அவன் யூதனானால் நீ அவனுக்கு தாழ்ந்து போவது நிச்சயம். இப்போ ஒன்று நடக்கவில்லை. அதுக்கு முன்னாலே அவன் ஆமன் மனைவி சொல்லுகிறாள், அவன் யூதனாக இருந்தால் அவரை நீ ஜெயிக்க முடியாது,
அவனை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆமானின் மனைவி சொல்கிறார். மொர்தெகாய் சாதாரண ஒரு மனிதன். மொர்தெகாய் என்னும் பார்ப்பீர்கள் என்றால் அவன் ஒரு வாசல் காக்கும் வாட்ச்மேன். வாசல் காப்பான், வாசலில் இருக்கிறவன். ராஜா வரும்போது வாசலில் தோரணையாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு சாதாரண ஒரு மொர்தெகாய் அவனிடத்தில் ஆமான் தோற்று போகிறான். அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் அவனிடத்தில் செல்லுபடியாக்கவில்லை. ஏனென்றால் அவன் யூதன். மொர்தெகாய் யூதனாக இருந்தான். எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவனாகிறான் மொர்தெகாய். இங்கே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் யாக்கோபிடத்தில் ஆசீர்வாதம் பெறுகிறான். ஏனென்றால் யாக்கோபு ஒரு தேவ மனுஷன், தேவனிடம் கிருபை பெற்றவன், கர்த்தரிடத்தில் போராடி ஆசீர்வாதங்களை பெற்றவன். ஆகையால் எல்லா அதிகாரமும் படைத்த பார்வோனுக்கு மேலாக பார்வோனையே ஆசீர்வதிக்கும் உயர்வில் யாக்கோபு இருக்கிறார். அவர்கள் இஸ்ரவேலரோடு கலந்து கொள்வதில்லை. அவர்களை பார்த்தால் இவர்களுக்கு பிடிக்காது, அருவருப்பாக நினைப்பார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? அந்த அருவருப்பாக நினைக்கிறதான் அந்த ஜாதியான அந்த யாக்கோபிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பார்வோன் பெற்றுக் கொள்ளுகிறான். ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள், ஆசீர்வதிப்பது என்பது பெரியவர்களுக்கு தகுதியானது. தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறவர் பெரியவராக இருப்பார். அதே போல் இங்கே பார்வோனுக்கு பெரியவனாக இருக்கிறான் யாக்கோபு. பார்வோனையே ஆசீர்வதிக்கும் அளவுக்கு அவனுடைய தரம் அங்கு உயர்த்தப்படுகிறது. பார்வோன் எகிப்தியர் அவனை, அந்த யாக்கோபின் சந்ததியை அருவருப்பாய் எண்ணினாலும் அவன் பார்வோனை ஆசீர்வதிக்கிறமாய் அவனுடைய தகுதி உயர்கிறது. விரோதியாக இருந்தாலும், நமக்கு வேண்டாதவனாக இருந்தாலும், நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் அவர்களை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எளியவர்களையும் சிறுமியானவர்களையும் உயர்த்துகிற தேவன் நம் தேவன். நம்மை நாமே தாழ்வாக நினைக்கவே கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் உயர்த்தி இருக்கிறார். ஜாதியால் பெருமை இல்லை, அந்தஸ்தால் பெருமை இல்லை, படிப்போ பட்டங்களினாலும் பெருமை இல்லை. ஆனால் இந்த பெருமை கொண்டவர்கள் யாவரும் தேவ ஜனத்திற்கு கீழானவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனம்தான் எல்லா அதிகாரங்களையும் பெருமைகளையும் பட்டங்களையும் கீழே தள்ளி மேலாக நிற்கிறது. தேவ பிள்ளைகள் தான் மேலானவர்கள். நம் பகையாளியை கூட நாம் நண்பர்களாக மாற்றுவார் தேவன். எகிப்தியருக்கு ஆகாதவர்களாகிய எபிரேய இனத்தை சேர்ந்த யோசேப்பிற்கும் அவன் சகோதரர்களுக்கும் அவன் தகப்பனுக்கும் மேலான ஜாதி என்று எண்ணம் கொண்ட பார்வோன் எகிப்து தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறான். அவன் சொல்கிறான், எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்துல உன் தகப்பனையும் உன் சகோதரையும் குடியேறும்படி செய் என்று சொல்கிறான். காரணம் என்னவென்றால், ஜாதியோ பதவியோ அந்தஸ்தோ மரியாதையோ இல்லை. யாக்கோபு தேவனுடைய மனுஷன். அது ஒன்றுதான் காரணம். நீ யூதனாக இருந்தால், நீ தேவ பிள்ளையாக இருந்தால், ஆமான் உனக்கு முன்பாக தாழ்ந்து போவான். ஆமான் என்றால் அதிகார பலம், அந்தஸ்து, எல்லா மேன்மைகளும் உனக்கு தாழ்வாக இருக்கும். ஏனென்றால் தேவன் எல்லா அதிகாரங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை உண்டாக்கியிருக்கிறார். தேவ பிள்ளைகள் தான் எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர்கள். ஆகையால் நாம் அதிகாரத்தில் இருக்கும் எல்லோருக்கும் அவன் எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்மை பார்வோனை விட மேலாக வைத்திருக்கிறார். அதாவது இந்த உலகத்தில் நம்மை மேலானவர்களாக வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கும் அதிகாரங்களை விட தேவனுடைய பிள்ளைகள் மேலானவர்கள். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் தேவ பிள்ளைகளாக யாவரையும் ஆசீர்வதிக்கிறவர்களாக எல்லாருக்காகவே வேண்டிக் கொள்கிறவர்களாக இருப்போம் என்றால்
தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். பட்சபாதம் இல்லாதவர் தேவன், எல்லோரும் நேசிக்கிறவர் தேவன். அவரைப் போல நாமும் யார் மேலும் பகை கொள்ளாமல் எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக இருப்போம். பார்வோனை ஆசீர்வதித்த யாக்கோபு பெரியவனாயிருக்கிறான். அதேபோல் தேவாதி தேவன் ஆகிய கர்த்தரிடத்திலே கிருபை பெற்றவர்களாகிய தேவ பிள்ளைகள் எல்லாம் உலகத்தின் அதிகாரங்களுக்கு மேலாக இருக்கிறார்கள். நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலையிலே நாம் ஒன்றை மனதில் கொள்வோம். நாம் எல்லாரையும் விட, எல்லா அதிகாரங்களையும் விட நாம் மேலானவர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்போம். எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.